உங்கள் மகளை கூட்டியாந்து விட்டு என்ற ஆசீர்வாதம் நினச்சி பார்த்தீங்களா? அதுக்கே நான் உங்களை வாழ்த்துறேன். வாழ்க பல்லாண்டுமா. போய் இவங்க கட்டிக்க ஒரு பிள்ளைய கூட்டியாங்க. கை கொடுங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏய், உன் மகதானப்பா, அது முகச்சாடு அப்படியே இருக்கே. என் முகச்சாடு அப்படியே இருந்தா அது வந்து எனக்கு மகளா இல்லை பின்ன? கவார் உனக்கு நமரி கொட்டுன்னு சொல்லி என் நமரியை பூதி பண்ணி. சரி, இது தெரியலையா உங்களுக்கு? யாரப்பா அது? நல்லா பாருங்க, அந்த பிள்ளை சைஸ் என் சைஸ் ஒரே மாதிரி. என்னதை பார்க்க சொல்றேன்? முகம். அந்த பிள்ளை எனக்கு சொந்தம். இவ்வளவு இளமையான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் கிழட்டு முடிய நான் கூட்டிட்டு வந்திருக்கேனா? அப்படி இல்லப்பா. தேவலோத்த ரம்பையை பார்த்திருக்கிறேன், மீனகையை பார்த்திருக்கிறேன், திலோத்தமை முதற்கொண்டு பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படியான பெண்ணை பார்த்ததில்லை. பார்த்ததில்லையா? நான் சொன்னேன்ல கட்டி கொடு 50 ரூபான்னு சொன்னேன்ல. இந்த பெண்ணுக்கா நீ 50 ரூபா கொடுக்குற? முட்டா பயலே. நீ இந்த பிள்ளை தான் சொல்லியிருந்தேன்னா பாரிஜாத தோட்டம் கொண்டாந்து இறக்கியிருப்பேன் பூலோகத்துல. நான் தான். நவரத்ன மாளிகை கொண்டாந்து இறக்கியிருப்பேன் இந்த பிள்ளைக்காக. நம்பிராத. திரிசங்கு சொர்க்கம். என்ன சங்கு? 3 திரிசங்கு. இங்க ஒரு சங்கு தான். ஏய், விசாமத்தை அமைச்சு கொடுத்தாருலப்பா திரிசங்கு சொர்க்கம். அதை கொண்டாந்து இறக்கியிருப்பேன் இந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளைக்கு இப்ப தர்றேன். பாரிஜாத தோட்டம், நவரத்ன மாளிகை, திரிசங்கு சொர்க்கம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுப்பேன். எனக்கு ஒரு 5 ரூபா கொடுக்க மாட்டேன். ஏன் தர மாட்டேனா? உனக்கு தர்றேன். என்ன தருவேன்? வாழ்க வளமுடன். போதும்பா. வாழ்க வளமுடன், பாதி பழமுடன் அந்த பிள்ளைக்கு. சரி, அப்ப அடுத்த காவல் இருக்கக்கூடியவர் யார்? என் தங்கச்சி. அழைத்துவார்கள். ஆசி வழங்குவோம். நாராயணா. உங்க அம்மா என்னம்மா போய் வாங்குது பாரு கடையில். என்னன்னு போய் கேளு. அடிக்கடி போய் கடைக்கு போய் என்னமோ வாங்கிட்டு இருக்கு உங்க அம்மா. பிஸ்கட் பாக்கெட் வாங்குதுன்னு நினைக்கிறேன். 50-50யா? தங்கச்சி ஏங்க இதனால என்கிட்ட சொல்லலையேங்க. என்னதுடா? நாரதர் சொன்னது உண்மைதானா? இந்த பிள்ளை அப்படியே மோச்சாட உங்களை மாதிரியே இருக்குங்க. நோட்டீஸ் அடிச்சு ஒட்டு. நல்லா இருக்கு. அப்படியே நோட்டீஸ் அடிச்சு ஒட்டு. இத்தனாலும் எனக்கு தெரியலையேங்க. அப்படியே மோச்சாட அப்படியே இருக்க. வேடாமா தங்கச்சி. ராசாவே உன்னை நம்பி
லைட்டை மட்டும் ஒன்று அமர்த்தி ஒரே லைட்டை ஹலோ சரியாக 6:30 அளவில் கிடாவட்டை இருப்பதால் கிராமத்து பொங்கல் அனைவர்களும் கருப்பன் ஆலயத்தில் பொங்க வைக்குமாறு உங்களை அம்போடு கட்டப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் தட்டி கொள்கிறோம். சரியாக 6:30 அளவில் கிடாவட்டை இருப்பதால் கிராம பொங்கல் வைக்குமாறு உங்களை எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கட்டப்படுகிறோம். இந்த படத்திருக்க தாய்மார்களை பூரா தாய்மாரெல்லாம் எந்திரிச்சு கிராமத்து பொங்கல் வைங்கம்மா கோயிலில் பொங்க வைப்பீங்களா 6 மணி கடை வெட்டணுமா அதில் படத்திருக்க தாய்மார்களை எந்திரிச்சு பொங்கலை வைங்க. மூஞ்சி இருக்கும் வல்லாள மாநகரை சேர்ந்த திருமதி எம்எஸ்கே சிவரஞ்சனி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே நாரதராக நடித்து உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாசமிகு அன்பு மாப்பிள்ளை பி ஜெயமாதவன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. 6 மணி இசைக்கும் அன்பு தம்பி செயரமேஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. மிருதங்கம் இசைக்கும் அந்த பெட்டி வாசிக்கிறார்ல தம்பிக்கு அவருக்கு மிருதங்க வாசிக்கும் எனது அன்பு மைத்துனர் எனது அன்பு நண்பன் சிவா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. பலவாத்தி இசைக்கும் எனது உடன் பிறந்த அன்பு தம்பி சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. உன் காதல் நிறைவேறும்டா தம்பி. தாள வாசிக்கும் எனது அன்பு மாமா எம்எஸ் முத்துராஜ் அவர்களுக்கு ஆல்ரவுண்டுக்கு போடுங்க. அப்புறம் தாளம் வாசிக்கிறார்ல அவருக்கு போடுங்க. ஆமாம், தாளம் வாசிக்கும் அன்பு மாமா முத்துராஜ் அவர்களுக்கு டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் சிந்துஜா பனி மாசம் வந்துச்சுன்னா மூக்க சிந்துஜா. இங்கு சிரிப்பு நடிகராக நடித்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மதுரையைச் சேர்ந்த எம் சூர்யா அவர்களுக்கு கிராமத்தின் சொராக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர் ஜோதி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது வைகை யூடியூப் சேனல் அன்பு நண்பர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. போடுங்க. கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம் 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 வணக்கம். ஆமாம், இந்த படத்திற்கு தாய்மார்கள் எழுப்பிவிடுங்க. கிராமத்து பொங்கல் வைக்கணுமா சொல்லிட்டு போயிருக்காங்க. தூங்குறவங்களை எழுப்பிவிடுங்க. வீட்டுக்கு போயிடாதீங்க தோய். ஆமாம், தர்க்கம் இருக்கு. ஆனால் ஒன்னே வச்சு ஒரு பொம்பளை குடும்பம் நடத்திருக்குவாரு. ஆமாம் தங்கையே, ஆடை அணிவித்து மரியாதை செலுத்திய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் பணிமான வணக்கம், நன்றி. தம்பி ரெண்டுமே சார்பு வைங்க. ஷார்ப் வச்சு ஆமாம், பேஸை குறைச்சிட்டு இருங்க. பேச குறைச்சி சார்பு அதில் ஷார்ப்பு சின்ன இருக்குங்க. ஹலோ ஹலோ, இதில் லேசாக எர்த்து மட்டும் வைங்க. ஏன் டிரான்ஸ்ஃபார்மில் கூட கனெக்ஷன் சொல்லு. நம்ம இடத்துக்கு நாரதர் மகாமணி வந்திருக்கின்றார். யாரை கொள்ள திட்டம் போடுறேன் அப்படிலாம் இல்லைம்மா. நாரதர் மகாமணி வந்திருக்கின்றார். நாரதர் தேவலோகவாசி. என்ன இப்படி சொல்ற? ஆமாண்டாமா, உண்மையாவே நாரதர் வந்திருக்காரு. சத்தியமா நாரதர் வந்திருக்காரு. நான் கேட்டேன்ல, பிரம்மாவோட மைந்தர்னு சொன்னார்ல. நாரதரை பாத்துட்டீங்களா? இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஆனா இன்னைக்கு தான் பார்த்தேன். இல்ல, நான் அவரை எல்லாருமே நான் அவரை பார்க்கணும்னு ரொம்ப பேர் ரொம்ப ஆசைப்படுறேன். அது உண்மைதான் உண்மைதான். அப்படியா? இனிமேல் பார்த்து அதனால நானும் பார்க்கணும்னு பார்க்கணும் இல்லையா? நினைக்கிறீங்க, ஆசைப்படல நினைக்கிறீங்க. அது என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் அது ஆசைப்படுறதா இல்ல வெறுப்பாகுதான்னு தெரியும். அது உண்மைதான். அப்ப சாமியை கூப்பிடுறேன். ஐயா வாங்க. ஒன்னாமர முஷார். என்னங்க அதுதான் சாமி அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பால் போன்ற முகமோ பணிவான குணமோ இவையாவும் மேன்மை கொண்டு நவஞானியே வருக. பால் போன்ற முகமோ பணிவான குணமோ இவையாவும் மேன்மை கொண்டு நவஞானியே வருக.
தத்துவத்தை ஓத்துவரை வருக தன்னலம் கருதாத சால சிறந்தவரை வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களின் சார்பாகவும் என்னுடைய அண்ணன் தோழியின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி வாழ்த்துறல் வேண்டுகின்றேன். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். அண்ணே வர இது வர வேணுமா உங்களுக்கு? என்ன வர வேண்டும்? ஒரு வரம் வேணாம். என்ன தேவலோக வாசி சந்திச்சிருக்க பொசுக்கு எதுவும் வேணாண்ணா கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒன்று வரம் தானே வேணாம். நீ அங்கே போ, நீ வாமா இங்கே. அந்த பிள்ளைக்கு மட்டும் நல்லா கொடுப்பீங்க. உனக்கு என்ன வர வேண்டும்? 5 ரூபா காசு கூட கொடுக்க மாட்டேட்டாரு பாத்துக்க. ஏய் 3 சங்கு திரிசங்கு துர்க்கம் தரேன் இருக்கேன். அத்தியா நீ அந்த சங்க கொடுத்துரு. மூடு வருதாம்டா. என்ன வர வேண்டும்? அவனுக்கு கொஞ்சம் சின்னதாவே இருக்கு, பெருசாக்கி விடுங்க. அஷ்டமா சித்துக்களில் உண்டு சிறியதை பெரிதாக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். உயிரற்று போன ஒரு பொருள் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உலகத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படின்னா செத்து போச்சுன்னே சொல்றீங்களா? எப்பா ஜீவ சமாதி அடைந்து விட்ட பிறகு சரி என்ன வர வேணும்? ஒரு வரம். ஏய் சும்மா கேளியா? எப்பா சோழி முடிஞ்சு வச்சு இனிமேல் சமாதி பண்ண என்ன பண்ணாம நமரி மொத்தமா போயிடணும் உனக்கு. யாரு அந்த வாழ்க பல்லாண்டு. என்ன திரும்ப வர்ற? செத்து போனதை நீ நினைச்சா உயிர் எழுப்பலாம். உயிர் எழுப்பலாம். மலைப்பாம்பு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கு எந்த பாதி விஷமலும் வர போறது இல்லை. நினைக்காதீங்க. முழுங்க நினைச்சுன்னா ஒரே முழுங்க முழுங்கி போடும். போயா